முதலில் திரு ரவீந்திரன் துரைசாமி, அதிமுகவில் நிலவிய குழப்பம் எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு தீர்மானமா சொல்ல முடியுதா? அதிமுகவில் நிலவிய குழப்பங்கள்லாம் 10 ஆண்டுகளாக அங்கே இருந்துட்டு இருக்குது. அதில் முதல்ல நடந்த குழப்பம் எடப்பாடியோட சுப்பீரியராட்டு இருந்த சசிகலா அம்மையாருக்கும் எடப்பாடிக்கும் உள்ள அந்த பிரச்சனை. அடுத்தபடியாக அதோட தொடர்ச்சியாக டிடிவி தினகரன் ஒரு கட்டத்தில் கட்சி அலுவலகத்தில் இருந்தே சிஎம்ஐ கமெண்ட் பண்ணி அலுவலகத்துக்கு வாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவரோட உயர் இடத்துல இருந்த டிடிவி தினகரனுக்கும் எடப்பாடிக்கும் உள்ள பிரச்சனை. அடுத்தபடியாக இவருக்கு இணையாக இருந்து இரட்டை தலைமையில் ஒருத்தராக இருந்த ஒரு கட்டத்தில் சீனியாரிட்டியும் இருந்திருக்கலாம். பட் அது சப்பார்டினேட் சீனியாரிட்டிங்கிற மாதிரி அதை சொல்ல முடியாது. ஈக்குவல் அந்தஸ்தில் இருந்த ஓபிஎஸ்க்கும் இவருக்குமான பிரச்சனை. இந்த 3 பேருமே பதவிக்கான எடப்பாடியின் போட்டியாளர்கள். இந்த 3 பேரோட பிரச்சனையும் எடப்பாடி எதிர்கொள்ளும் போது எடப்பாடியோட முழுமையாக இருந்து அவருக்கு முழு சப்போர்ட்டையும் கொடுத்த அவரோட சபார்டினேட்டாட்டு ஏற்றுக்கொண்டவங்களுக்கும் எடப்பாடிக்கும் உள்ள பிரச்சனை தான். இப்போ நீங்கள் சொல்ல போனீங்கன்னா இது இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜென்சிக்கு பிறகு தோத்ததும் அவர்கிட்ட இருந்து விலகி போன டெசர்டர்ஸ், ரிபல்ஸ் வேற, டெசர்டர்ஸ் வேற. ஸோ தோல்விக்கு பிறகு போகக்கூடிய டெசர்டர்ஸுங்கிற லெவலில் உள்ள பிரச்சனை தான். அப்படி போனவங்கள்லேயும் பெரும்பகுதி அவர்கிட்ட திரும்பி வந்திருக்கிறாருன்னா குட்டையோ நெட்டையோ சிறுசோ பெருசோ அதிமுகனா எடப்பாடி பழனிசாமி தான். அது பலகீனப்படலாம், ஆனால் அந்த கட்சி அவர் தாங்கிறது 10 ஆண்டுகளாக தொடர்ந்துட்டு இருக்குது. இப்பவும் இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுகனா எடப்பாடி பழனிசாமி தாங்கிறது மீண்டும் அதில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. அதில்